புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவினுடைய மகா பரிசுத்த திரு ரத்தத்தில் எனக்கு மிகவும் அருமையான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எபேசியர் 5:20 சொல்லுகிறது, நாம் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. இதோ இப்பொழுது ஒரு விசை கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கலந்த இதயத்தோடு நாம் இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சிங்கத்தின் குகையிலிருந்து தானியேல் ஆண்டவரை ஆராதித்தான். தூதனை அனுப்பி ஆண்டவர் சிங்கத்தின் வாயை அடைத்து சிங்கத்தின் குகையிலிருந்து தானியேலை பத்திரமாக வெளியே கொண்டு வந்தார். பெரிய மீனின் வயிற்றுக்குள்ளாய் இருந்த யோனா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நன்றி சொல்லி மன்றாடுகிறார். அப்படி அவர் நன்றி சொல்லி மன்றாடின போது 10வது வசனத்தில் கட்டளை கடவுளிடமிருந்து புறப்பட்டு வந்தது. அந்த மீன் அவரை கரையில் கக்கியது. உயிரோடு கூட திரும்பவும் அவர் வெளியே வந்தார். நாம் நன்றி சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படியாய் கூட நம்மையும் நம் பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் கவலை கண்ணீர் வியாதி சோர்வுகள் அத்தனையிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். நினைத்து பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் வந்திருக்கிற நாம் சற்று நினைத்து பார்ப்போம். இதோ இப்பொழுது நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரால் தான் என்கிறதை உணர்ந்து இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். மோசே கரங்களை உயர்த்தி ஆராதித்த போது, மன்றாடின போது இஸ்ரவேல் மக்கள் வெற்றியை கண்டார்கள். ஆனால் அவருடைய கரம் கீழே இறங்கின போது அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். எனவே அவருடைய கரங்களை இருவர் உயர்த்தி பிடித்தனர். தொடர்ந்து கரங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருபுறமும் கற்களை வைத்து அடுக்கினார்கள். அவருடைய கரம் கீழே விழாதபடி உயர்த்தே பிடித்திருந்தார்கள். அப்படியாய் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடின போது, ஆராதித்த போது அவர்கள் வெற்றியை கண்டார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை போற்றுகிறவராகவும் புகழுகிறவராகவும் நன்றி கூறுகிறவராகவும் இருந்தார். அப்பத்தை எடுத்து ஆண்டவர் நன்றி செலுத்தினார். 5000 பேர் வயிறார உண்டார்கள். நன்றியின் மகத்துவம் அது. லாசரை
உயிரோடு கூட எழுப்புவதற்கு முன்னமாய் கல்லறைக்கு முன் நின்று ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டீர், நன்றி என்று சொல்லி உயிரோடு கூட லாசர் கல்லறையை விட்டு வெளியே வருகிறான். நன்றிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீங்களும் நானும் வெற்றியை காண வேண்டும் என்று சொல்லி கல்வாரியின் நாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் கரங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். சிலுவையிலே உயர்த்தின கரங்கள் 2000 ஆண்டுகளாக இன்றளவும் உயர்த்தப்பட்டே இருக்கிறது. நீங்களும் நானும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மனமுவந்து தன்னுடைய கரங்களில் ஆணிகளை ஏற்றிருக்கிறார். எவ்வளவு வேதனை அவருக்கு இருந்தாலும் கூட அந்த கரங்களை சற்றும் கீழே இறக்காமல், தந்தையே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அன்று அவர் ஜெபிக்க ஆரம்பித்தது இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என் தகப்பனே, ஏன் என்னை கை நிகழ்ந்தீர்? திருப்பாடல் 22:1 சொல்லி அவர் மன்றாடுகிறார். சிலுவையில் மறிக்கிற நேரத்திலும் கூட ஆண்டவர் தன் வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஆராதனையை, ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிறார். இதோ இப்பொழுது நம்முடைய உள்ளங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அவருடைய பிரசன்னத்தில் அவரை நாம் நன்றி கலந்த உள்ளத்தோடு ஆராதிப்போம். நம் ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். நன்றி கலந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் ஏதாவது செய்வார் என்பதற்காக அல்ல, அவர் ஏற்கனவே நமக்காக சிலுவையில் ஏராளமாய் செய்திருக்கிறார். குத்தி திறக்கப்பட்ட தன்னுடைய விழாவிலிருந்து வழிந்தோடின மகா பரிசுத்த இரத்தத்தை நமக்கு விலையாக கொடுத்து நமக்கு மீட்பை வழங்கி இருக்கிறார். அந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி மீட்டெடுத்திருக்கிறார். இதை விட அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பாருங்கள். நாம் இனி அவர் ஏதாவது செய்வார் என்பதற்காக அல்ல, அவர் ஏற்கனவே சிலுவையில் நமக்காக செய்ததை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி கூறுவோம். நாம் அவரை துதிக்க துதிக்க, நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க அபிஷேகம் நம்மிலே இறங்கி வரும் என்கிறது உணர்ந்தவர்களாக அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி புகழ்வே, ஆண்டவரை பாடி புகழ்வே. அல்லேலூயா பாடி புகழ்வே, ஆண்டவரை பாடி புகழ்வே. அல்லேலூயா புகழ் பாடிடுவே, அல்லேலூயா புகழ் பாடிடுவே. அல்லேலூயா Hallelujah, 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 Hallelujah. பாடி புகழ்வே, ஆண்டவரை பாடி புகழ்வே. அல்லேலூயா பாடி புகழ்வே, ஆண்டவரை பாடி புகழ்வே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குருடரின் கண்களை திறந்த தேவன், செவிடரின் காதுகள் கேட்கும்படிக்காய் செய்த தேவன் இதோ இப்போது நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்கிறதை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணைந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடி மகிழ்வோம். குருடனின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகள் திறந்தவரே. குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகள் திறந்தவரே. குருடனின் கண்களை திறந்தவரே,
செவிடரின் காதுகள் திறந்தவரே, குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகள் திறந்தவரே. அல்லேலூயா அல்லேலூயா ஆ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா பாடி புகழ்வே, ஆண்டவரை பாடி புகழ்வே, அல்லேலூயா பாடி புகழ்வே, ஆண்டவரை பாடி புகழ்வே. விடுதலை பயணம் 23:25 நீ என்னை வழிபட்டால் நான் நீ உண்ணும் உணவையும் நீ குடிக்கும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் மத்தியில் நோய் இல்லாதபடிக்கு நான் உன்னை சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் உணவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது நீண்ட ஆயுளை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மரண பயத்தோடு இருக்கிறோமா? ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் வாழ்நாட்களை கூட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்போம். காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே, காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே, காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே, காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே. அல்லேலூயா அல்லேலூயா ஆ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆ அல்லேலூயா அல்லேலூயா பாடி புகழ்வே, ஆண்டவரை பாடி புகழ்வே, அல்லேலூயா பாடி புகழ்வே, ஆண்டவரை பாடி புகழ்வே, அல்லேலூயா புகழ் பாடிடுவே, அல்லேலூயா புகழ் பாடிடுவே, அல்லேலூயா புகழ் பாடிடுவே, அல்லேலூயா புகழ் பாடிடுவே, அல்லேலூயா அல்லேலூயா ஆ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆ அல்லேலூயா 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 ஆ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, இயேசுவே ஆ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா ஆ அல்லேலூயா 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 ஆ அல்லேலூயா அல்லேலூயா பாடி புகழ்வே, ஆண்டவரே பாடி புகழ்வே. பைபிள் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானது குணப்படுத்துதல், ஹீலிங். இன்றைக்கு மக்கள் நம்மிடத்தில் அதிகமாக கேட்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபாதர், எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, நான் இந்த ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், டாக்டர்கள்ட்ட போகிறேன், எல்லாமே நார்மலாக இருக்குமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என் பிரச்சனை மாற மாட்டேங்குது. நான் சந்திக்காத மருத்துவர்கள் இல்லை, நான் சாப்பிடாத மருந்து இல்லை, நான் வேண்டாத தெய்வங்கள் இல்லை. நான் குணமடையணும் சாமி, எனக்காக வேண்டிக்கிடுங்க.
நிச்சயமா எனக்கு தெரியும், இங்க இருக்கிற நிறைய பேருடைய இருதயத்திலும் கூட நாம் குணமடைய வேண்டும் என்கிற வாஞ்சை, அதனுடைய அவசியத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருப்போம். அப்போ இந்த குணப்படுத்துதலை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு தரலாம் என்று சொல்லி யோசிச்சு நம்முடைய மறைநூலினுடைய பக்கங்களை திருப்பின போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த குணப்படுத்துதல் என்கிறது ரொம்ப பழைய ஒரு விஷயம் அப்படின்ட்டு. தொடக்க நூலிலிருந்தே குணப்படுத்துதலை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடக்க நூல் 20வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் விசுவாசத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் ஒரு குடும்பத்திற்காக மன்றாடுகிறார். அபிமெலேக் அவருடைய குடும்பத்தினருக்காக அவர் மன்றாடுகிறார். யாருடைய குடும்பத்திற்கு? அபிமெலேக் என்கிறவருடைய குடும்பத்திற்கு. அவனுக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் அவருடைய அந்த குடும்பத்திற்காகவும் பணிப்பெண்களுக்காகவும் அவர் மன்றாடுகிறார். அவர் மன்றாடின போது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் குணப்படுத்துகிறார். அவர்கள் மத்தியில் இருந்த அந்த மலட்டுத்தன்மையை ஆண்டவர் எடுத்து போட்டு என்ன செய்கிறாருன்னா மகப்பேறு, பிள்ளை பேறு அளித்தார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, இது முதலாவது ஒரு காரியம். அடுத்து நாம பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் எகிப்தில் இருந்து வெளியேறின நாளுக்கு முந்தைய நாள் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஒரே ஒரு இரவில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேரையும் கூட சுகப்படுத்துகிறார். தாவீது இதை குறித்து பாடும்போது தன்னுடைய திருப்பாடல் 105:37 சொல்லுகிறார், அவர்களில் ஒருவன் கூட நலிவுற்று இருக்கவில்லை. There was none who was sick. ஒருத்தன் கூட நலிவுற்று இருக்கல, நோயோடு இருக்கவில்லை என்று சொன்னால், அன்று இரவு ஆண்டவர் அவர்கள் அத்தனை பேரையும் சுகப்படுத்துகிறார். கடவுளுடைய சுகப்படுத்துகிற வல்லமையை, குணமாக்குகிற வல்லமையை இஸ்ரேல் மக்கள் அன்று இரவு உணர்கிறார்கள். எப்படி சுகம் கிடைத்தது? விடுதலை பயணத்தில் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் ஆட்டினுடைய இரத்தத்தை தங்களுடைய வீடுகளில் பூசுகிறார்கள். அன்று இருந்த அந்த அரசனுடைய குடும்பத்தில் நாம் பார்க்கிறோம், அரச குடும்பத்தில் மரணம் ஏற்படுகிறது. நல்ல உடல்நலத்தோடு இருந்த எகிப்தியர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இரத்தம் அன்று இரவு இஸ்ரேல் மக்களை பாதுகாத்து சுகப்படுத்துகிறது. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் எத்தனை பேரை அது சுகப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேரை சுகப்படுத்தினது. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமே 30 லட்சம் பேரை சுகமாக்கும் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எத்தனை லட்சம் பேரை, எத்தனை கோடி பேரை சுகமாக்கும் என்று யோசித்து பாருங்கள். சட்டத்தின் கீழ் இருந்த அவர்கள் அத்தனை லட்சம் பேர் குணமானார்கள் என்று சொன்னால், கிருபையின் அருளின் கீழ் இருக்கிற நாம் நம்மில் எத்தனை பேர் சுகமாவோம் யோசித்து பாருங்கள். அபிமெலேக்கினுடைய குடும்பத்தை ஆண்டவர் சுகப்படுத்தினது மட்டும் கிடையாது, இத்தனை லட்சம் இஸ்ரேல் மக்களை குணப்படுத்தினது மட்டும் கிடையாது. அவர்கள் செங்கடலை கடந்து செங்கடலுக்கு மிக அருகில ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். மோரா அப்படிங்கிற இடத்துல சந்திச்சு அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? எடுத்து வாசிப்போம். விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 26வது வசனம். அது என்ன உடன்படிக்கை? அந்த வார்த்தைகளை நாம் வாசித்து பார்ப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றி
அவருடைய சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு கவனிச்சிங்களா? அவருடைய சட்டங்கள், அவர் சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்டு அதன்படி நீ நடந்த அப்படின்னு சொன்னா, நான் எகிப்தியருக்கு வர செய்த அந்த நோய்களை உனக்கு வராம உன்னை நான் பாதுகாப்பேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை சுகமாக்குகிற ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்துகிற ஆண்டவர் என்று அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் தெரியுமா? ஆண்டவரே குணமாக்குற தேவன் நான் சொல்லி இருக்கிறீங்க, எங்களை குணப்படுத்துங்க. நானே குணமாக்குகிற ஆண்டவர், நானே குணமாக்குகிற ஆண்டவர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எங்களை குணப்படுத்துங்க, எங்களை குணப்படுத்துங்க. நம்ம போய் ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு எல்லாம் என்ன சொல்றாங்க? ஃபாதர், நான் டெய்லி மாசுக்கு வந்தேன், இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், என்ன யூஸ் ஃபாதர்? எனக்கு என் நோய் மாறவே இல்லை, ஆண்டவர் என்ன குணப்படுத்தவே இல்லை. ஃபாதர், இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன், என்னன்னு? நானே குணமாக்குகிற ஆண்டவர்ன்னு சொல்லி இருக்கிறீங்களே, என்ன குணப்படுத்துங்க, நான் குணமாகவே மாட்டேங்கிறேன். ஏன் ஏன் நான் குணமாக மாட்டேங்கிறேன்? கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணப்படுத்துறேன். ஆனா நீ என்ன செய்யணும் தெரியுமா? நான் உன்னை குணப்படுத்தணும்னா நான் சொல்ற இந்த லிஸ்ட்டை வச்சிருக்கிறேன் பாரு, இந்த லிஸ்டின் படி நீ செய், என் கட்டளைகளை கடைபிடி. சிம்பிளா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா? பிள்ளைகள் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் சொல்றது என்ன? என் பேச்சை நீ கேளு, உன் பேச்சை நான் கேட்குறேன். ரொம்ப சிம்பிள். இந்த லாஜிக் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? நான் சொல்கிறத நீ கேளு, நான் சொல்கிற மார்க்கு நீ எடு, நான் சொல்கிறபடிலாம் நீ நடந்துக்கிட்டேன்னா நீ கேட்குறது இந்த தேதிக்குள்ள நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சொன்னபடி பெற்றோர்கள் வாங்கி தருவாங்க. நம்ம சொன்னோம், இந்த பிள்ளை கரெக்டாக அதை செஞ்சிருச்சுப்பா, அதனால கண்டிப்பாக நான் என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு எப்படியாவது செஞ்சிடணும்னு செய்வாங்க. பார்த்துருக்குறீங்கள? கொடுத்துருக்குறீங்கள? அப்புறம் அப்போ அதே தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனால் இப்படிலாம் நீ நடந்தனா நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிறாரு. பிரச்சனை என்ன தெரியுமா? குணமடைகிறதுக்கு ரெடியா இருக்கிறோம், அந்த பரிசை வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம், ஆனா அவர் சொல்லுகிறபடி நடப்பதற்கு நாம ரெடியா இல்லை, அதனால நாம குணமடையல. ஆனா இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம், இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் செய்து கொண்ட பிறகு இந்த உடன்படிக்கைக்குள்ளா எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க தெரியுமா? 400 ஆண்டுகள் அவர்கள் இந்த உடன்படிக்கைக்குள்ளா இருக்கிறார்கள். இந்த 400 ஆண்டுகளில் ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு மருத்துவன், ஒரே ஒரு மருத்துவமனை இஸ்ரேலின் மக்கள் மத்தியில் இருந்தது என்று தட்ஸ் நாட் a single record. ஒரே ஒரு சின்ன ரெக்கார்டு கூட கிடையாது. அவர்கள் மத்தியில் மருத்துவர் இருந்ததாகவோ, மருத்துவமனைகள் இருந்ததாகவோ, மருந்து கொடுத்ததாகவோ அப்படி ஒண்ணுமே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த 400 ஆண்டுகள் அளவும் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த வாக்குறுதியின் நிமித்தம் அவர்களை சுகப்படுத்துகிற தேவனாக அவர் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நல்லா கவனிங்க. அதுதான் ஆண்டவர். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 400 ஆண்டுகள். அப்போ மருந்தும் மருத்துவரும் எங்கிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு வருது தெரியுமா? எகிப்தில் இருந்து வருகிறது. சாலமோன் ராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் பல பெண்களை நேசித்தார். ஒரு பொண்ணு எகிப்தை சார்ந்தவள். அவளின் மூலமாகத்தான் மருந்தும் மருத்துவமும் மருத்துவனும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் நுழைகிறது. அந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் தாமே அவர்களை சுகப்படுத்துகிற தேவனாக இருந்தார். இதெல்லாம் உள்ள வந்துச்சு. அதன் பிறகுதான் பிரச்சனைகள் மாறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த உலகம் மருந்தின் மீதும் மருத்துவரின் மீதும் நம்பிக்கையை வைக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தினுடைய தலை சிறந்த மருத்துவர், அவரின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம். சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்ட போது, நொறுக்கப்பட்ட போது, காயப்பட்ட போது, அந்த குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடின அந்த மகா பரிசுத்த ரத்தம் நம்முடைய சகல நோய்களிலிருந்தும் நமக்கு விடுதலையை கொடுக்கும் என்று நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? நிறைய ஹாஸ்பிட்டல்ல நீங்க போனீங்கன்னா தெரியும், அவங்க ட்ரீட் பண்றாங்க நோயை, ஆனால் குணப்படுத்துகிறது தேவனாக இருக்கிறார் என்கிறதை நாம் விசுவசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து குணப்படுத்துகிறார். இன்னும் ஒரு காரியத்தையும் கூட நான் சொல்றேன்.
விடுதலை பயணத்தில் 23, 25 அவர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? நீ ஆண்டவரை வழிபட்டா, நீ உண்ணும் உணவையும் நீ குடிக்கும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதித்து உன் மத்தியில் நோய் இல்லாதபடிக்கு பண்ணுவேன். தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, 26வது வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. உன்னுடைய ஆயுள் நாட்களை நான் என்ன செய்வேன்? கூட்டி தருவேன். அகால மரணம் என்பது இருக்காது. சீக்கிரமா செத்துருவோமோ, இந்த நோய் வந்துருச்சு, அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அகால மரணம் வராது, நீ கவலைப்படாத. குறை மாதத்துல பிரசவம், அதெல்லாம் நடக்காது, நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. இப்படி நீங்க பைபிளுக்குள்ள போனீங்கன்னா ஏராளமான வசனங்கள் ஆண்டவர் தன் பிள்ளைகளை சுகமாக்குகிறதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. திருப்பாடல் 103:3 தாவீது சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நம்முடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறார் என்று சொல்லி அவர் நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்திலும் கூட நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மை குணமாக்குகிற தேவனாகவே இருக்கிறார். ஆண்டவர் குணமாக்குறவராகவே இருக்கிறார், ரைட்டு. ஆனா ஏன் நான் குணமாக மாட்டேங்கிறேன்? அதுதான் இங்க கேள்வி. ஆண்டவர் அவர்களை குணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு முறை ஒரு பாவம் உள்ளே நுழைந்தது. இன்னைக்கு 21வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த இஸ்ரேல் மக்கள் மோயிசனுக்கும் கடவுளுக்கும் எதிராக பேசுகிறார்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை சாகடிக்கிறார். திரும்பவும் நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மனம் மாறி ஜெபித்த போது என்ன நடந்துச்சு? திரும்பவும் அவர் சொல்றார், ஒரு வெண்கல பாம்பை செய்து அவை அந்த பாம்பை பார்த்தவன் எல்லாம் சுகமடைவான்னு சொல்றாரு. சொன்னபடியே அவர்கள் எல்லாரும் சுகமடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றும் இல்லை, மோயிசனுக்கு எதிராக ஜனங்கள் எழுகிறார்கள். கோரா என்கிற ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, மோயிசனை பார்த்து, நீ ஏன் உன்னை ரொம்ப உயர்த்திக்கிற? நீ அவ்வளோ பெரிய ஆளா? எங்களை விட பெரிய ஆளா நீ ஏன் உயர்த்திக்கிற? நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான், நீ ஏன் உன்னை ஒரு பெரிய ஊழியக்காரன் நினைச்சு உயர்த்துக்கிற அப்படின்னு பேசுறான். அது ஆண்டவருக்கு பிடிக்கல. மக்கள்ல கொஞ்சம் பேரு கோரா மோயிசனை போல ஒரு ஊழியக்காரன் என்று நினைத்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்கல. அப்ப அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த இடத்துல ஒரு பெரிய பிளவு, பூமியில ஒரு பெரிய பிளவு, 14,700 பேர் அன்றைக்கு அந்த இடத்தில் இறந்து போகிறார்கள். அகேன்ஸ்டா பேசினது யாராரு தெரியுமா? மோயிசனுடைய சொந்த சகோதரி மிரியம் மோசேக்கு எதிராக பேசுகிறார். கூடுதலா பார்க்கிறோம், ஆரோன் சகோதரன் அவரும் எதிராக பேசுகிறார். சகோதரிக்கு என்ன ஆச்சு தெரியுமா? தொழுநோய் அவளை பற்றி கொண்டது. சகோதரன் ஆரோன் இருக்கிறார்ல, அவருக்கு எதுவும் ஆகல. ஏன் தெரியுமா? அவர் அந்த குருக்கள் அணியக்கூடிய ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலையில் போய் தன்னுடைய ஆடைகளை கழட்டின உடனே அவர் மரித்து போகிறார். பேசியாச்சு, அவருக்கு நடக்க போகிறது நிச்சயமாயிருச்சு. அந்த ஆடை கழட்டப்படுகிற வரைக்கும் அவருக்கு எதுவுமே ஆகல. ஆடையை கழட்டினாரு, அவர் மரித்து போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிய, மோசே ஆரோனை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, இந்த நோய் வந்துருச்சு, நான் சொல்றபடி செய். இறந்தவர்களுக்கும் வாழ்கிறவர்களுக்கும் மத்தியில் அப்படியே அவர் மோசையை சொன்னபடி ஓடுகிறார். என்ன ஆச்சு தெரியுமா? பிளேக் செத்து போச்சு, அந்த தொற்று நோய் செத்து போச்சு. இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த பாவம் உள்ளே வருகிற போது நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நம்முடைய மத்தியில் ஒரே ஒரு நோய் கூட இல்லாம ஆண்டவரால நம்மை சுகப்படுத்த முடியும்.
அவசியமானது என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் கழுவப்பட வேண்டும். எனவே நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? நாம் சுகமடைய மன்றாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உண்மையான ஆராதனையை அவர் எதிர்பார்க்கிறார். வாயால் நீங்கள் பாட்டு பாடிடுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். வாயால் நீங்கள் ஜெபம் சொல்லுவீங்க, வெளியரங்கமாக ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ரோமர் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் உள்ளார்ந்த வழிபாடு. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு வழிபாடு இருக்கிறது. அது என்னன்னா, அவருக்கு உகந்த தூய்மை இல்லாத இடத்தில் ஆண்டவர் வர முடியாது. அவர் அற்புதத்தை செய்ய முடியாது, சுகப்படுத்த முடியாது. நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதாமோடு கூட ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள் இருந்தார் தெரியாது. ஆனா அவன் பாவம் செய்த போது ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை விட்டு விலகுகிறது. ஒருவேளை 100 வருஷம் வாழ்ந்திருக்கலாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி. அத்தனை ஆண்டுகள் அவனோடு கூட இருக்கிற இறைவன் அவன் பாவம் செய்த உடனே அவனை விட்டு விலகுகிறார். காரணம், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். திரும்பவும் பார்க்கிறோம், ஒரு பரிசுத்த கூட்டமாகிய இஸ்ரவேலை தேர்ந்து கொண்டு அவர்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். காரணம், அவர் பரிசுத்த தேவன். அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அவர்களை விட்டு ஆண்டவர் விலகுகிறார். திரும்பவும் எருசலேம் ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. அங்கேயும் அவருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கிற போது ஆண்டவருடைய பிரசன்னம் விலகுகிறது. இறுதியாக அவர் நம்மை தேர்ந்து கொண்டு நமக்குள்ளாய் வசிக்கிற இம்மானுவேல் கடவுளாக இருக்கிறார். நாம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் அவர் நம்மோடு கூட தங்கி நம்மை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவி வாழுகிற ஆலயங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நம்மை சுகப்படுத்துகிற ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவாரு, ஆனா நான் பாவியாக இருக்கிறேனே, ஒருவேளை என் பாவங்கள் நான் சுகமடையாதபடிக்கு தடையா இருக்கோ? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் ஒருவேளை நான் குணமடைவதற்கு தடையாக இருக்கிறதோ? ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். நம்மை அவர் தூய்மையாக்க விரும்புகிறார். ஒரு விசை கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் கழுவி தூய்மையாக்குகிறது என்று 1 யோவான் 1:7 நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு குழந்தை எவ்வளவுதான் தன்னை அசிங்கப்படுத்திக் கொண்டாலும் அழுக்குப்படுத்திக் கொண்டாலும் அந்த குழந்தையை தூய்மையாக்க தாய் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டது கிடையாது. தான் பெற்றெடுத்த தன் பிள்ளை எவ்வளவு அழுக்காக இருந்தாலும், எவ்வளவு கேவலமாக தன்னை அழுக்குப்படுத்திக் கொண்டாலும் ஓடோடி சென்று அழுகிற தன் பிள்ளையை தூக்கி அந்த குழந்தையை தூய்மை செய்து அன்பின் முத்தம் கொடுக்கிறவள் தாய். ஒரு சாதாரண தாய்க்கு இவ்வளவு அன்பு இருக்கும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் படைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம் மீது எவ்வளவு அன்பு இருக்கும் யோசித்து பாருங்கள். நாம் பாவிகள் தான், நாம் பலகீனமானவர்கள் தான், மாம்ச இச்சைக்குள்ளாய் இருப்பவர்கள் தான். ஆனாலும் கூட நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அவர் நம்மை நேசிக்கிறார். எனவே இந்த நிமிஷம், அப்பா நான் பாவிதான் சாமி, நான் நல்லவன் என்கிறதுனால் அல்ல, நீர் நல்லவர் என்கிறதுனால் உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் வந்திருக்கிறேன் சாமி. உம்முடைய திரு ரத்தத்தால என்னை இப்போ இந்த நிமிஷம் நீங்க கழுவுங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
நம்முடைய பாவங்களை நினைச்சு பார்ப்போம். அப்பா, என் பாவங்களை நீர் அறிவீர். மனிதர்கள் கண்டு விடுவார்களோ என அவர்களுக்கு நான் அஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கண்கள் சூரியனின் வெளிச்சத்தை விட 10,000 மடங்கு ஒளிபடைத்ததா இருக்கிறது சுவாமி. என் பாவங்கள் எல்லாம் உமக்கு முன்னமா இருக்கிறது சுவாமி. நான் யார் என்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். என் பாவங்களை அறிந்திருக்கிறீர் சுவாமி. இந்த நிமிஷம் உம்முடைய மகா பரிசுத்த இரத்தத்தை என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நாடி நரம்புகளில் எல்லாம் ஊற்றி என்னை தூய்மையாக்கி நான் சுகமடைய தடையாக இருக்கிற என் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய ஒரு துளி இரத்தமாகிலும் நம் மீது படட்டும். அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துள்ளி இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துள்ளி இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துள்ளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துள்ளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக்குடைய அன்பு சகோதரா, ஒப்புக்குடைய அன்பு சகோதரி, இயேசுவே, நம் பாவங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்திலே நாம் தருவோம். அப்பா, நான் தோற்று போய் வந்திருக்கிறேன் சுவாமி. நான் எவ்வளவு முயற்சி செய்தும் என்னுடைய பாவங்களில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை சுவாமி. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 நீர் சொல்லி இருக்கிறீர். உம்முடைய ஆவியை எனக்குள்ளாய் ஊற்றி, உம்முடைய ஒரு துளி இரத்தத்தை என் மீது ஊற்றி, ஆண்டவரே, இந்த நிமிஷம் என் அத்தனை பாவங்களில் இருந்தோம் எனக்கு விடுதலையை தாரும் சாமி என்று ஒப்பு கொடுப்போம். முள்முடி அணிந்த சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே. முள்முடி அணிந்த சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலில் ஒரு ஆணி, கரங்களில் 2 ஆணிகள். இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவினுடைய கரங்களில் 2 ஆணிகள், கால்களில் ஒரு ஆணி. ஆனால் அவருடைய சிரத்தில் மட்டும் அத்தனை முள்முடிகள். காரணம், நம்முடைய கரங்களிலும் கால்களிலும் நாம் செய்கிற பாவங்களை காட்டிலும் நம்முடைய சிரத்திலே அவ்வளவு பாவங்களை நாம் செய்கிறோம். எனவேதான் ஆண்டவர் அத்தனை முள்முடிகளை சுமந்து நம் பாவங்களை எல்லாம் கழுவுகிறார். யோசித்து பார் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த சிந்தையில் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது என்று.
எத்தனை பேரை அந்த இடத்திலே நாம் கொன்று இருக்கிறோம் என்று, எத்தனை பேரை நாம் மனநோக செய்திருக்கிறோம் என்று, எத்தனை ஆபாச படங்களை நாம் பார்த்திருக்கிறோம் என்று, எவ்வளவு கேவலமாக சிந்தித்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அந்த ரத்தம் ஊற்றப்படட்டும். கேளுங்க, ஏசப்பா உம்முடைய முள்முடியின் ரத்தத்தை என் மீது ஊற்றும் சாமி. என் சிந்தையில் இருக்கிற எல்லா பாவங்களும் கழுவப்படட்டும் சாமி. என் அசுத்தமான எண்ணங்கள் மாறட்டும் சாமி. ஆபாச படங்களை பார்க்கிற, அசிங்கமாக யோசிக்கிற என் சிந்தையை நீர் மாற்றும் சாமி. மாற்றும் ஒரு துளி ரத்தம் போதும் என்று மன்றாடுவோம். இயேசுவே, ஒப்பு கூட என்னுடைய சகோதரர். இயேசுவே, ஈட்டி துளைத்த விலாப்புறமிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஈட்டி துளைத்த விலாப்புறமிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. மறைநூல் சொல்லுகிறது, அவருடைய ரெக்கைகளின் கீழ் நம்மை சுகமளிக்கிற மருந்து இருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய குத்தி திறக்கப்பட்ட அவருடைய இதயத்திலிருந்து வழிந்தோடுகிற அந்த ரத்தம் நம்ம எல்லா நோய்களிலிருந்தும் சுகமாக்குகிறது. எனவேதான் அவருடைய சிறகுகளின் கீழ் நாம் அடைக்கலம் புகுகிறோம். சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய சிறகுகளின் கீழ் நான் அடைக்கலம் புகுகிறேன் என்று. இயேசுவே, இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, எங்களை கழுவும் சுவாமி. ஓ, எங்கள் இதயம் முழுக்க உம்முடைய ரத்தத்தை ஊற்றும் சுவாமி. அப்பா, எங்கள் இதயத்தில் உம்முடைய திரு ரத்தத்தை ஊற்றும். உம்முடைய சிறகுகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலம் இருக்கிறது சாமி, சுகம் இருக்கிறது. எங்கள் நோய்களுக்கு மருந்து இருக்கிறது சாமி. தொழுவத்திலிருந்து ஓடுகிற காளைகளைப் போல, கொழுத்த கன்றுகளைப் போல நீங்கள் ஓடுவீர்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது சாமி. ஆம் இயேசுவே, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற சகோதர சகோதரிகளை கழுவும் சாமி. கழுகுமப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் நாடி நரம்புகளில் எல்லாம் இருக்கிற எல்லா பாவங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒப்புக்கொடைய நண்பு சகோதரா, ஒப்புக்கொடைய நண்பு சகோதரி, நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். இதோ இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தில் யார் பாவம் செய்திருந்தாலும் எல்லாருக்காகவும் நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஒவ்வொருவரும் தொடப்பட, ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். திரு இரத்தத்தினால் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா, திரு இரத்தத்தினால் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா.
இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும் சுகமளிப்பவரே சுகமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும் குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும் சுகமளிப்பவரே சுகமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும் எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும் எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும் எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும் இயேசுவே எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும் எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும் இயேசுவே 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 எங்களை குணப்படுத்தும் இயேசுவே 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 கல்வாரி ரத்தம் எங்கள் மீது உற்சாக பெருக்கணும் எங்களை கழுகும் இயேசு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவன் என்கிறதை இம்மட்டுமாய் நாம் கேட்டு தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் கூட தன் திரு ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். ஆமென். இதோ இந்த நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குணப்படுத்துகிற ஆண்டவரின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். ஆண்டவர் ஏராளமானவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். மத்தேயு 4:23 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நற்செய்தியை அறிவிக்கிறார், இறை வார்த்தையை அறிவிக்கிறார். எல்லாரும் நற்செய்தியை கேட்டார்கள். கேட்டு முடித்தவுடனே அவர்களுடைய எல்லா நோய்களிலிருந்தும் அவர்களை அவர் சுகமாக்கினார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கண்களை மூடி 2 கரங்களையும் இப்பொழுது நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஆண்டவர் நம்மை குணமாக்க நாம் ஒப்பு கொடுப்போம். மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம் எங்களால் முடியாது என்று, மற்றவர்கள் சொல்லி இருக்கலாம் முடியாது என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவசியமானது ஒன்றே ஒன்று, நம்பிக்கை. நான் வணங்குகிற தேவன் உயிருள்ள கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள், வரலாற்று கடவுள். இதோ நற்கருணையிலே உலகம் முடியும் வரைக்கும் நான் என்னாலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இதோ இப்போதும் கூட தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற தேவன். இயேசுவே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி யோவான் 14:18 நமக்கு சொல்லி தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிற தேவன். பரிசுத்த ஆவியின் வழியாக நம்மை வழிநடத்துகிற தேவன். இந்த நிமிஷம் ஒருவேளை நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களில் யாரோ உடல்நலம் சரியில்லாமல் இருக்கலாம், உங்களுடைய உறவுகளில் உடல்நலம் குன்றி இருக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் நோய்களை அர்ப்பணிக்க நம்மை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். அவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை அவர் எப்போதும் மீறுகிறது கிடையாது என்கிறதை உணர்ந்தவர்களாக, சுகமளிக்கிற தேவனே இதோ இப்பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் தொடும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து மன்றாட போகிறோம். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர
தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, வானம் இருந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya ஹalleluya. இயேசுவே, இதோ பக்தியோடு கூட நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு என்று ஆண்டவரே 2 கொரிந்தியர் 3:17 எங்களுக்கு சொல்லுகிறது. இதோ இந்த நிமிடம் உம்முடைய பரிசுத்த ஆவியான தேவனை எங்களின் மீது ஊற்றுவீராக சுவாமி. இந்த நேரத்தில் உம்முடைய குணமளிக்கிற வல்லமை ஊற்றின நீர் இதோ இப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளாய் ஊற்றி ஆண்டவரே இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை சுவைக்கும்படியாய் செய்வீராக. உம்முடைய குணமளிக்கிற வல்லமை ஊற்றின நீர் இதோ இப்பொழுது அபிஷேகத்திற்குள்ளாய் எங்களை வழி நடத்துவீராக. அப்பா, எங்களை காற்றாக, நெருப்பாக, அக்னியாக நீர் ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற ஜெப ஜீவியத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கா இதோ இந்த நிமிஷம் உம்முடைய பரிசுத்த கரம் இறங்கட்டும் சுவாமி. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே இறங்கும் சுவாமி. Receive the anointing of the Holy Spirit. ஒவ்வொருவரின் மீதும் ஆவியானவரே நீர் இறங்குவீராக. Come Holy Spirit, come Holy Spirit. வாரும் ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிமிடம் நிரப்பும் சுவாமி, நிரப்பும் சுவாமி, நிரப்பும் அப்பா. இந்த வேளையில் நாம் எல்லோரும் முழங்கால நின்று கொண்டு மாண்புயர் பாடி நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். மாண்புயருவர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீத்தின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.